அரசு பள்ளி கல்லூரிகளில் நாப்கின் இயந்திரங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருப்பதாக வெளியான செய்தி தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து தற்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை செப்டம்பர் 12ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். அரசு பள்ளி கல்லூரிகளில் நாப்கின் இயந்திரங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளதாக இன்றைய தினம் வந்த தினத்தந்தி நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை விசாரணைக்காக எடுத்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் இலவசமாக வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பள்ளி கல்லூரிகளில் நாப்கின் வழங்கும் இயந்திரங்களுடன் நாப்கின்களை அப்புறப்படுத்துவதற்கு எரியூட்டும் இயந்திரங்களும் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது பள்ளி கல்லூரிகளில் வைக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரங்களில் நாப்கின்கள் வைக்கப்படாமலும் முறையாக பராமரிக்கப்படாமலும் பழுதாகி காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளதாக இன்றைய தினம் வந்த தினத்தந்தி நாளிதழில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த செய்தியில் இதனால் மாணவிகள் சிரமத்தை சந்திப்பதாகவும் சில பள்ளி கல்லூரிகளில் நாப்கின்கள் எரியூட்டும் இயந்திரங்கள் இல்லாத நிலை இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துள்ளது. வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பெண் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர் ஆனந்த் வள்ளி தாக்கல் செய்துள்ள வழக்கில் நாப்கின் இயந்திரங்கள் வைப்பது பராமரிப்பு தொடர்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்பது தினத்தந்தி செய்தி மூலம் தெரிய வருவதால் தாமாக இந்த வழக்கை முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக விசாரணைக்கு எடுத்துள்ளதாகவும் இந்த வழக்கை எண்ணிட்டு வருகிற செப்டம்பர் 12ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடும்படி நீதிபதிகள் பதிவுத்துறைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு அமல்படுத்தப்பட்டால் அது சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.